I welcome you to learn English. Did முக்கியமான ஒரு verb, past tenseல இருக்கிற verb. அதே மாதிரி do are, the do you are you, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I welcome you to this channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வேர்பு அதாவது செயலை குறிக்கும் வார்த்தை, ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை லேர்ன் பண்ணுறப்ப அந்த வார்த்தையின் பாஸ்ட் டென்ஸ் அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிறணும். எடுக்கிறது இது தமிழ் வார்த்தை, இதுக்கு இங்கிலீஷ் வேர்டு டேக். டிக்ஷனரியில் பார்த்துட்டு அதனுடைய பாஸ்ட் ஃபார்மையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறணும். டேக், டுக், அதே மாதிரி தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். டேக், டுக், டேக்கன். ஏன்னா அந்த மூணு வார்த்தைகளையுமே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். டிட் அப்படிங்கிற வார்த்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டிட்டோட ஒரு ப்ரெசன்ட் வேர்பை சேருங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிட் ப்ளஸ் கோ, கோனா போகிறது. டிட் ப்ளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு வெண்ட். நீங்கள் எந்த இடத்துல வெண்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டிட் கோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ டிட் கோ அப்படின்னா நான் போனேன் அப்படின்னு அர்த்தம். இது ஓல்டு ஸ்டைல். ஐ டிட் கோ. ஐ வெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த கோவுடைய பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். இங்கே ஐ டிட் கோ அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஐ வெண்ட் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நெகட்டிவ் வர்றப்போ பாருங்களேன், ஐ டிட் நாட் கோ, இந்த இடத்துல அந்த டிட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். முக்கியமான ரூல், டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஐ டிட் நாட் டுக் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா டுக் அப்படிங்கிற வார்த்தை டேக் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கிராமட்டிக்கலி ராங். ஐ டிட் நாட் டுக், ஐ டிட் நாட் டேக், அப்படி தான் இருக்கணும். ஐ ஒர்க்டு, ஐ டிட் நாட் ஒர்க், நான் வேலை செய்யவில்லை. ஐ ஒர்க்டு, நான் வேலை செய்தேன். ஐ மேடு, நான் உருவாக்கினேன். ஐ டிட் நாட் மேக், நான் உருவாக்கவில்லை. நான் தயாரிக்கவில்லை. ஐ டிட் நாட் மேக். ஹீ சேஞ்ச்டு, அவர் மாறிவிட்டார். ஹீ டிட் நாட் சேஞ்ச். வி மூவ்டு, நாம் நகர்ந்தோம். வி டிட் நாட் மூவ். ஷீ பாட், பாட் அப்படிங்கிற வார்த்தை பை அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். ஷீ டிட் நாட் பை. தே brought, தே டிட் நாட் bring, bringோட பாஸ்ட் டென்ஸ் brought. The students ran, the students did not run. Car stopped, car did not stop. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிட் அப்படிங்கிற வார்த்தையுடைய யூசேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, ஆனால் அந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ ஐ டிட் நாட் ஈட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ். யூ டாட், யூ டிட் நாட் டீச், இந்த டீச்சுடைய பாஸ்ட் டென்ஸ் டாட். ஸோ எந்த வேர்ப் லேர்ன் பண்ணிங்கனாலும் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கேள்வியை பாருங்களேன். ஆர் யூ ஒர்க்கிங், நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ஆர் அப்படிங்கிறது பி வேர்ப். இதுக்கு அடுத்த வார்த்தை என்ன இருக்குது? யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அது வந்து ப்ரோனவுன். இது ஒரு முக்கியமான ரூல். ஆர், இஸ், இது ரெண்டுமே பி வேர்ப்ஸ். இதுக்கு அடுத்த வார்த்தை நவுனாக இருக்கலாம், இல்லை ப்ரோனவுனாக இருக்கணும். If there is a verb after the subject, you need to use do or does. இது ஒரு முக்கியமான ரூல். அதாவது சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு அடுத்து ஒரு verb வந்துருச்சுன்னா அந்த இடத்துல do யூஸ் பண்ணணும். The students do work, மாணவர்கள் வேலை செய்கிறார்கள். இதில் சப்ஜெக்ட் எது? The students. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த வார்த்தை ஒரு verb வருதா? work அப்படிங்கிற verb வருது அப்படின்னா அந்த இடத்துல do யூஸ் பண்ணணும். ஸோ இதவே கேள்வியாக மாற்றணும்னா do the students work. இதுவே are you a student பாருங்கள். are you a student, இந்த ஆருக்கு பக்கத்தில் ப்ரோனவுன் வருது. நீங்கள் ஒரு மாணவரா அப்படின்னு கேட்குறோம். do you a student, இது கேள்வியே மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. கிராமட்டிக்கலி ராங். do you a student. are the students happy, do the students happy. do the students happy அப்படிங்கிறதுக்கு பதிலாக do the students feel happy, இந்த கொஸ்டின் கரெக்ட். ஸோ எந்த இடத்துல ஆர் வருது, எந்த இடத்துல டூ வருது, அதாவது பி வேர்ப் எங்கே வருது, டூ வேர்ப் எங்கே வருதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆர் த டீச்சர்ஸ் கம்மிங்? இந்த கொஸ்டினை நார்மல் சென்டென்ஸாக மாற்றுங்க. த டீச்சர்ஸ் ஆர் கம்மிங். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். டு த டீச்சர்ஸ் கம்மிங்? திஸ் இஸ் ராங். டு த டீச்சர்ஸ் கம்? டீச்சர்ஸ் வருவாங்களா அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். டு யூ லைக் இங்கிலீஷ்? உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா? டு யூ லைக் இங்கிலீஷ்? ஆர் யூ லைக் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கிலீஷ் மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? ஸோ மீனிங்லெஸ் கொஸ்டின். ஆர் யூ லைக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது மீனிங்லெஸ் கொஸ்டின். அந்த வேர்புக்கு மேலே ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ்? இன்ட்ரெஸ்டட், விருப்பமாக இருத்தல். நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதில் விருப்பமாக இருக்கீங்களா? டு யூ ஈட் வெஜிடபிள்ஸ்? நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவீங்களா? டு யூ ஈட் வெஜிடபிள்ஸ்? ஆர் யூ ஈட் வெஜிடபிள்ஸ்? திஸ் இஸ் கிராமட்டிக்கலி ராங். ஆர் யூ ஈட் வெஜிடபிள்ஸ்? ஆர் யூ ஈட்டிங் வெஜிடபிள்ஸ்? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வர்ற கொஸ்டின். ஸோ எல்லா டிஃப்ரென்சஸையும் நோட் பண்ணுங்கள். டூ வந்துச்சுன்னா எப்படி வருது, ஆர் வந்துச்சுன்னா எப்படி வருதுங்கிறத பாருங்கள். மேக்ஸிமம் அந்த ஆர் அப்படிங்கிற கொஸ்டினில் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆர் டாக்ஸ் ஸ்விம்மிங் வெல்? ஓகே, இந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ். டூ டாக்ஸ் ஸ்விம் வெல்? இது ஜென்ரலான கொஸ்டின். டாக்ஸ் வந்து ஸ்விம் பண்ணுமா, நன்றாக ஸ்விம் பண்ணுமா? டூ டாக்ஸ் ஸ்விம் வெல்? ஆர் டாக்ஸ் ஸ்விம்மிங் வெல்? டாக்ஸ் நன்றாக நீந்தி கொண்டிருக்கின்றனவா? டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் படிப்பாங்களா? டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ்? ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ்? திஸ் இஸ் ராங். இந்த ஸ்டடி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஸ்டடியிங், ப்ரோக்ரெசிவ், கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம கேட்குறோம். ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ்? ரெண்டு கேள்விகளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ்? ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ்? ஆர் அண்ட் இஸ், ஆர் ஃபாலோடு, அந்த ஆருக்கு அடுத்த வார்த்தை நவுனாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரோனவுனாக இருக்கணும், வேர்பாக இருக்கக்கூடாது. திஸ் இஸ் த ரூல். ஆர் அண்ட் இஸ் ஆர் ஃபாலோடு பை எ நவுன் ஆர் ப்ரோனவுன் பட் நாட் எ வேர்ப். அப்படி சப்போஸ் வேர்பு இருந்துச்சுன்னா, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு வேர்பு இருந்துச்சுன்னா, அந்த கொஸ்டினுக்கு அந்த சென்டென்ஸில் டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல் எப்போவுமே மறக்க வேண்டாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே எழுதி பார்க்கலாம், நீங்களே சொல்லி பார்க்கலாம். அப்படி சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த டூ டஸ் அதே மாதிரி ஆர் இஸ் இதனுடைய டிஃப்ரென்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.